கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாள் எரேமியா 30ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு சொல்லுகிறதான ஒரு அழகான ஒரு வேத வசனத்தை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை பாதுகாப்பதற்காக உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னுடைய எல்லா விதமான செயல்களிலும் நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை பாதுகாத்து ரட்சிப்பேன் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆனா இங்க என்ன ஒரு காரியத்தை சொல்றாருன்னா, அதாவது உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் என்ன செய்வேன்? சிதறடி நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் நமக்கு விரோதமா எழும்புகிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? நிர்மூலமாக்குகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நமக்கு விரோதமா இன்னைக்கு அநேக சத்துருக்கள் எழும்பி கொண்டிருக்கிறதான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் ஆராதிக்க முடியாதபடிக்கு, நான் செபிக்க முடியாதபடிக்கு, அப்படி அநேக காரியங்கள் முகாந்திரமா நமக்கு சத்துருக்கள் நம்ம எதிரிட்டு நிற்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்கிறார், அவர்களை நான் நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லி சொல்வதை நாம் பார்க்கிறோம். உன்னையே நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன்? நிர்மூலமாக்க மாட்டேன். யாரை? அவரை ஆராதிக்கிற ஜனங்களை நிர்மூலமாக்க மாட்டாராமா. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சில தவறுகள் இருந்தாலும் அந்த தவறுகளின் முகாந்திரம் நம்ம அழித்து போடாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்யறான்னு சொன்னா, உன்னை முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை பார்க்க முடிகிறது. நம்முடைய தண்டிக்கிறார் ஆண்டவர். நம்ம என்ன செய்கிறார்? நாம் தவறு செய்யும் பொழுதும், நாம் வேதத்துக்கு விரோதமான சில காரியங்களை செய்யும் பொழுதும் நம்மை தண்டிக்கிற கர்த்தர் நம்மை நிர்மூலமாக்காதபடிக்கு அவர் நம்மை வெகுவாய் மட்டாய் தண்டித்து நம்மை விடுகிற தேவன் என்று சொல்லி நாம் தெளிவாக நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த அனுபவத்தை நாம் பார்க்கும்போது அவர் நம்மோடு கூட இருந்தால் மட்டும்தான் அந்த விடுதலை, அதாவது நம் பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் இல்லாத எந்த இடத்துலயும் நமக்கு என்ன இருக்காது, பாதுகாவல் நமக்கு நிச்சயமா வரப்போவது கிடையாது. ஒருவேளை நம்ம சொல்லுவோம், இந்த உலகத்திலே நம்மை சார்ந்து இருப்பவர், நம்மை சுற்றி இருப்பவர் முகாந்திரம் நமக்கு பாதுகாவல் உண்டு என்று சொன்னாலுமே, அந்த பாதுகாவல் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் தெய்வ தயவு நமக்கு இருந்தால் மட்டும்தான் என்ன உண்டாயிருக்கும்? நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லி நாம் வேதத்தில தெளிவாய் பார்க்கிறோம். இந்த பாதுகாப்பை நமக்கு எப்ப கொடுக்கிறார் என்று சொன்னால், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 58வது அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிக்கும் போது இருக்கும், அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார், நுகத்தடியும் விரணிட்டு நிபச்சொல்லையும் உன் நடுவிலிருந்து அகற்றுவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்ப நமக்கு பாதுகாவல் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, நாம் கூப்பிடும் போது மட்டும்தான் நமக்கு பாதுகாவலை ஆண்டவர் கொடுக்கிறார். நாம் அவருடைய சமூகத்தில காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறாங்க. சொல்கிறாரு, நீ கூப்பிடும் பொழுது நான் உனக்கு என்ன செய்ய மறு உத்தரவு அருளி செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் மனமுருகி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன மறு உத்தரவு கொடுத்து, நான் மறு உத்தரவு எப்ப கொடுக்க? நான் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது. இன்னைக்கு அநேகருடைய ஜீவிதத்துல ஆவியானவரை கூப்பிடுவதற்கு நாம் மறந்து போய் இருக்கிறதான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதே சில நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம்? மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஆனால் தேவன் நம்மை விட்டு தூரமாய் போகவில்லை. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அவர் அறிந்திருக்கிற ஜனங்கள் சிறு தவறுகளை செய்தாலும் அவர்களை தண்டித்து அவர்களையும் நினைக்கிறார் கர்த்தர் பாதுகாக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த பாதுகாப்பு எப்ப நமக்கு வெளிப்படுகிறது? நாம் சோதனைகள், வேதனைகள், சஞ்சலங்கள் வரும்போது நாம் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும் போது அந்த பாதுகாவலை அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த பாதுகாப்புக்காக நம்ம ஒரு நிமிஷம் நம்ம இருதயத்தின் ஆழத்தையும் நாம் செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்ததான எங்கள் நல்ல பிதாவே, நீ எங்களை ரட்சிப்பதற்காக, எங்களை பாதுகாப்பதற்காக
நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவரே, அப்பா, நாங்க எங்களுக்கு சகல பாதுகாவலும் உண்டு ஆண்டவரே. ஆனா சில நேரங்கள் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல காத்திருக்காமல் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த அனுபவங்கள் அடியனுக்குள்ளும் அடியாளுக்குள்ளும் மாறி ஆண்டவரே, உம்மை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிற பிள்ளைகளை நீ பாதுகாத்து ரட்சிப்பதற்காக உமக்கு சோதரம். இந்த வார்த்தைகளை கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில 30, 60, 100 மேலியார் இந்த வார்த்தையானது ஆமென்றும் ஆமேன் என்றோ அப்படியே செயல்பட என் கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆவியாண்டிய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.